லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய இரண்டாம் ஈத்து ஹெச்எஃப் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க மாட்டோட விற்பனை பதிவை பத்தி ஃபுல்லா பாத்திரலாம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா நல்ல ஹெவி சைஸ்ல, அதாவது ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு தாங்க. நல்ல வளமான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடு வந்து 6 பல் போட்டிருக்கு. இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு 3-4 நாள் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்றாங்க. யாராவது ஹெச்எஃப் மாடு நல்ல டாப் குவாலிட்டியில வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல ஹை குவாலிட்டியான பிரீடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாட்டோட மடி வளமும் காம்பு வளமும் மாட்டோட உடல் வளம் கலர் பேட்ச் எல்லாமே பக்கா குவாலிட்டியில வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. தலையீத்துக்கு இந்த மாடு 23 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த இரண்டாம் ஈத்துக்கு ஒரு 2 லிட்டர் சேர்த்து 25 லிட்டர் கறவை திறன் தாராளமா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடா இருக்கிறதுனால இன்னொரு 7-8 கண்ணுக்கு இந்த மாட்டை நம்மளாலையும் வச்சு பயன்படுத்திக்க முடியும். நல்ல டாப் குவாலிட்டியான பிரீடு. இதுல இருந்து வரக்கூடிய கன்றுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நல்ல பிரீடிங்க்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு நல்ல பிரீடை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு தான். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாட்டுக்கிட்ட வந்து பார்த்தோம்னா நல்ல நெஞ்சிக்கணும், பேக் வெயிட் இருக்கு. முன்மடி பின்மடி மாடுங்க. பொதுவா முன்மடி பின்மடியில மடி எடுத்தாலே மாடு வந்து பார்த்தோம்னா அதிகமான கறவை திறன் எடுத்து கொடுக்கும். மாட்டுக்கிட்ட வந்து நல்ல தோல் வந்து பாலிஷும் வந்து இருக்கு. மடி நெரிப்புலையும் வந்து பார்த்தோம்னா மாடு இருக்குங்க. கண்டிப்பா சொல்லியிருக்கக்கூடிய கறவை திறன் தாராளமா எடுத்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. நீங்க ஒரு பண்ணையாளரா இருந்தாலும் சரி, விவசாயியா இருந்தாலும் சரி, தாராளமா இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல கலர் பேட்ச்ல ஒரு 6 பல் போட்டிருக்கக்கூடிய மொட்டை மாடு ஹெவி சைஸ்ல வேணும். நல்ல பிரீடு குவாலிட்டியில வேணும். அதிகமான கறவை திறன், அதாவது 25 லிட்டர் கறவை திறன் தாராளமா எடுத்து கொடுக்கும்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த மாதிரியான மாட்டை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்துல டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மாடு வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்லயே நல்ல குவாலிட்டியான மாடை தான் விற்பனைக்கு வந்திருக்கு. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, இரண்டாம் ஈத்து மாடு, நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல பேட்ச் மறையில விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடுங்க. நல்ல பிரீடு குவாலிட்டியில இருக்கக்கூடிய மாடு. 25 லிட்டர் கறவை திறன் தாராளமா இந்த ஈத்துக்கு வரும். ஏன்னா போன ஈத்துக்கே மாடு வந்து 23 லிட்டர் கறவை கொடுத்த மாடு. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நல்ல டாப் குவாலிட்டியான பிரீடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளரும் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. நல்ல குவாலிட்டியான பிரீட்ல தரமான மாடு. நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா மாட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மாடு வேணும்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு வாங்கிக்கோங்க. ரொம்பவும் டிமாண்ட் இருக்கும். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.